அது வந்து என்ன கதைனாக்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு நம்பூதிரி வாத ரோகத்தால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அதனால் அவருக்கு கை கால்கள்லாம் ரொம்ப சுவாதீனம் இல்லாமல் அப்படி இருந்தது. அப்போ வந்து அந்த நம்பூதிரி ரோக நிவர்த்திக்காக குருவாயூரப்பனை நம்பி குருவாயூருக்கு வந்துட்டார். உதவிக்காக ஒரு வேலையை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த வேலை பண்ணுறவர் வந்து தினந்தோறும் நம்பூதிரியை இந்த நாராயண சரஸில் குறுப்பாட்டிட்டு குருவாயூரப்பன் சந்நிதியில் கொண்டு போய் நிறுத்தி தரிசனம் செய்து வைப்பது அவரோட ஒரு டியூட்டியாக வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சு. தினம் இதே மாதிரி அவரை கூட்டின்னு குளிப்பாட்டி நாராயண சரஸில் குளிக்க வச்சுட்டு கூட்டின்னு போய் குருவாயூரப்பன் மண்ணால் உட்காத்தி வச்சு இப்போ அவரை வேண்டிக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நாழி அங்கே உட்காண்டிருந்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவார் ஆற்றுக்கு. இப்படி கொஞ்சம் நாள் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சு, அவர் வந்து நாராயண சரஸில் அவரை குளிப்பாட்டிட்டு ஒரு படியில் உட்காத்தி வச்சுட்டு பக்கத்துலேயே அவள் கொண்டு வந்த பை, பணம்லாம் இருக்கிற பணப்பையெல்லாம் வந்து அவர் உட்காண்டிருக்கிற படிக்கு மேல் படியில் வச்சுட்டு, அங்கே ஏதோ ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் உடனே வந்துவிட்றேன், இங்கேயே உட்காண்ட்ருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இவரும் அங்கே உட்காண்டிருக்கார். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து நடமாட முடியாது, சக்தி கிடையாது. அது மாதிரி இருக்கார் அவர் அந்த வியாதியினால். அப்போ இதை பார்க்குறான் ஒருத்தன் அங்கே நாராயண சரஸில் குளிக்க வரும்போது. பார்த்துட்டு இவருக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த பணப்பையை எடுத்துட்டு ஓடிடுறான். அதை பார்த்துட்டு அவருக்கு ஐயோ என்னோட பணப்பையை எடுத்துட்டு ஓடுறானேன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக இவருக்கு விடுக்குன்னு எழுந்துட்டு அவன் பின்னாலேயே ஓடுறார். ஓடி போகிறார் அவனை பிடிச்சி பையை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அவனை துரத்திட்டு ஓடும்போது எதிர்த்தாப்புல அந்த வேலை பண்ணுற வேலையாள் வர்றார். வந்துட்டு அவரை பிடிச்சிக்கிறார். பிடிச்சிட்டு எப்படி நீங்கள் இப்படி ஓடி வரேள் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆச்சரியமாக இருக்குது. கேட்குறான். அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எழுந்துட்டு நடந்து ஓடி வரோமா அப்படின்னு பார்த்து ஆனந்தப்பட்டுடுறார். ஆனந்தப்பட்டுட்டு இது இந்த குருவாயூரப்பனோட செயல் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் கூட என்னோட ரோகம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் திருப்பி குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஆற்றுக்கு போயிடுறான். அப்போது வந்து ஆனால் கூட அந்த நம்பூதிரிக்கு ஒரு மனக்குறை. வியாதியை தீர்த்துட்டான் குருவாயூரப்பன், பணத்தை வந்து கொள்ளையடிச்சுன்னு போகிற மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு அவருக்கு அது ஒரு குறை. அவனையும் கண்டுபிடிச்சி அந்த பணத்தையும் என் கையில் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் மனசில் குறையோடு ராத்திரி தூங்குறார். அப்போ வந்து குருவாயூரப்பன் அவர் கனவுல வந்து சொல்கிறார், நீ வந்து ரோகம் தீரணும்னு வேண்டின்னு இருந்த, அவன் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ரூபாய் இல்லை, எனக்கு பணம் வேணும்னு அவன் வேண்டின்னு இருந்தான். அவனும் தினம் வந்துட்டு இருந்தான், நீயும் தினம் வந்துட்டு இருந்த. உங்கள் 2 பேரோடைய மனோபீஷ்டத்தையும் ஒரே சமயத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டுருவார். இது ஒரு ரசமான கதையாக இருந்தது. அதனால் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஜெய் ஸ்ரீராம்.